தமிழும் ஜெனியும் வந்து காலேஜில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கேண்டீனில் உட்காந்து. அப்போ வந்து அங்கே சக்தின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. சக்தி வந்து பார்க்குறாங்க, அது தமிழ்ச்செல்வி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ தமிழ் பார்க்குறாங்க. சக்தி அப்படின்னு சொல்லவும் அந்த சக்தி ஓடி வராங்க. என்ன தமிழ் எங்கே வந்து இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நான் டாக்டருக்கு படிக்க வந்திருக்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீயும் டாக்டருக்கு படிக்கிறீ அப்படிங்கும்போது, நீ நல்லா படித்த அதனால டாக்டருக்கு படித்த, நான் வந்து எப்படி படித்தேன்னு உனக்கு தான் தெரியும்ல, அதனால வந்து நான்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா என்ன அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இந்த கேண்டீனை நான் தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெனி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு தமிழ் வந்து இவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கவும் உடனே ஜெனி அப்படியாங்கிறாங்க. அப்போ சக்தி வந்து தமிழ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கவும் தமிழும் ரொம்பவே சந்தோஷத்தோடு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க, சிரித்து பேசி. இதை வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது சாவித்திரி அனுப்புனா ஈஸ்வரிங்கிறவங்க தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த வீடியோவை அவங்க சாவித்திரிக்கு அனுப்பி விடுறாங்க. அப்போ சாவித்திரி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த சக்தி யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இன்னொரு வீடியோ கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சக்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழை தான் நான் சின்ன வயசுல நான் லவ் பண்ணினேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தமிழ் வந்து பணக்கார வீட்டில் வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையும் அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையும் சாவித்திரிக்கு அனுப்பவும் அதை பார்த்துட்டு சாவித்திரி சொல்றாங்க, இது ஒன்று போகிறோம் சேதுகிட்ட இதை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாமரை கிட்ட வந்து இந்த வீடியோவை காட்டவும், என்னம்மா இது தமிழ் இந்த மாதிரிக்கு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்கிறா, அவள் சேது மாமா பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவள் முகத்தில் துக்கமே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாண்டி இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கவும், அப்போ தமிழ் என்ன அந்த சக்தியை லவ் பண்ணியிருக்காளா அப்படிங்கும்போது, ஐயோ அவள் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது, அந்த சக்தி தான் தமிழை லவ் பண்ணியிருப்பான் போலுக்கு, எப்படியோ நம்மளுக்கு இந்த வீடியோவில் அவள் சிரித்து பேசிகிட்டு இருக்காளா சக்தி கிட்ட, அது போகிறோம், இதை வந்து சேதுக்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் அங்கே சேதுவை பார்க்கறதுக்காக வராங்க. சேது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க என்கிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து நீங்கள் போங்க, நானே கொஞ்சம் தனியாக இருக்குன்ட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சரிதான் சேது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருக்கிறன்னு, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கும்போது, என்ன வீடியோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் தமிழ் செல்வியை பற்றி தான் அப்படிங்கவும், என்னது அவளை பற்றின வீடியோவா, இங்கே பாருங்க பேசாமல் போகிறீங்களா இல்லை அப்படிங்கும்போது, இல்லை இந்த வீடியோ மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் சக்தியும் தமிழும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சேது ரொம்ப கடுப்பாக இருந்தாங்க. ஒழுங்கு மரியாதையாக இங்கே போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சாவித்திரி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் தமிழ் பார்த்தியா அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான்னு, உன்னை பிரிஞ்சோன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட வந்து வருத்தமே கிடையாது, ஆனால் நீ தான் அவளை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, அவள் என்னன்னா டாக்டருக்கு படிக்க போய் அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட எல்லாம் எப்படி சந்தோஷமாக பேசி சிரித்து பேசிகிட்டு இருக்கா பாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த சக்தியை வர தமிழ் வந்து லவ் பண்ணினாலாம் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், இதை கேட்டதுமே சேது வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அவளை பற்றி எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அங்கேருந்து விரட்டி விடவும் சாவித்திரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்னது நம்மளை போட்டு விரட்டி விட்டுட்டு இருக்கிறான், தமிழ் மேலே கோவப்படுவான்னு பார்த்தாக்கி இவன் இப்படி நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க.